மற்றவர்கள் நினைக்க உன்னதமான ஒரு ஒன்றுக்கு தான் இதை சாட்சியம் பார்க்க நாம் எல்லாரும். ஆகவே இது செபத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். திருமணத்தின் வழியாக எங்களை நினைக்கின்றார். அப்படி நினைக்கின்ற வேளையிலே நாங்கள் ஒருமை கட்டவிடாமல் இதெல்லாம் கட்டவிடக்கூடாது, ஒருமை முடியக்கூடாது. கடவுள் நினைத்ததை பிடிக்காது. வளமையா பிரச்சனை எங்க இருந்து வாழணும் சொன்னா குடும்பங்கள் இன்போசால உதய பிரச்சனை, மற்றவர்களான பிரச்சனை, மாமா மாமியால பிரச்சனை, இல்லாட்டி மச்சான் மச்சாலும் பிரச்சனை, இல்லாட்டி இங்கே வந்திருக்கோம் நாங்கள் எல்லாரும் கல்யாணத்துக்கு சாப்பிட்டு வர நாங்கள் வாங்கி கொடுத்து சில என்ன செய்வோம், ரெண்டாயிரத்து சந்தோஷமாக விட்டுருவோம். சந்தோஷத்துக்கு தான் வந்திருக்கோம், அது பிரச்சனையை உருவாக்க. ஆகவே எங்களை இந்த காசு வளர்க்கிற நேரத்தில் முக்கியமாக நாங்கள் செய்யணும். இவர்களோட கூட இருந்து இவர்கள் இந்த சொல்றமாக இன்பத்திலையும் துன்பத்திலையும் உடல் நலத்திலையும் நோயிலையும் பிரமாணிக்கமாக இருப்போம் என்று சொல்லி அவர்கள் கொடுக்கிற அந்த வாக்குறுதிக்கு நாங்கள் எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவர்கள் நல்லா இருக்க நாங்கள் அதான் வந்து நின்று செய்கிற காரியம். பிறகும் நாங்கள் நேரமும் நாங்கள் இதே உறவோட நிற்க போறோம். அந்த நேரத்தில் அவ வந்து மங்களமாக கொடுக்கிற நேரத்தில் அவர்கள் இருவருடைய வாழ்வு மங்களமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்க. மூன்றாவது சரியான பக்கத்தில் எல்லாரும் பிடிக்கின்றன. அம்மாட்டையும் அப்பாவையும் கண்டுபிடித்தாலும் கிடைக்கிறாங்க. அந்த பிடிக்காம அந்த உடன்பிறந்த மற்றவையும் எவ்வளவு தூரம் எவ்வளவுதான் கண்டுபிடித்தார். இரவு படுக்கைக்கு போகணும். ரெண்டு காரியமாக, முதலாவது செவம் சொதிக்காமல் படுக்கிறார், சொதிக்காமல் படுக்கிறார். ஏனென்றால் ஒன்றாக சொதிக்கின்ற குடும்பம் தான் ஒன்றாக இல்லையோ ஒன்றிச்சு இறைவனால் அழைப்பதை கண்டால் இறைவனால் இடைப்பட்டார்கள் எந்த விதத்திலையும் கேட்கிறார்கள் சிவத்தில். இரண்டாவது ஏதாவது சின்ன மனஸ்தாபம் இருந்தால் நேரத்தை அழைச்சு கொடுத்தால் அதை அடுத்த நாள் போஸ்ட்போன் பண்ணினீங்களோ அதை வளர்ந்து ஊதி பெருசாக உடனடியாக என்ன பெருசாக நன்றி சொல்லவும் சொல்லி சொல்லவும் ஒரு நாள் ஒரு குறையில்லாமல் அந்த குறையை தூக்கி பிடிச்சு நாங்கள் பாடத்தோடு சொன்னா ஒரு நாள் இருக்கிறோம். ஆகவே இந்த நாளுக்கு நேரத்தை சொல்லிடணும். நாங்கள் ஒருவர்களுக்கு அபிஷேகம் பண்ணுவோம், ஒருவர்களுக்குள்ள விருப்பமா சொல்லுவோம், நாங்கள் சொல்லுவோம், சேர்ந்து நாங்கள் பாடுவோம். நாங்கள் சொன்ன மாதிரி சந்தோஷமா சந்தோஷம், கஷ்டமா கஷ்டம், ரெண்டு பேரும் இதற்காக நாங்கள் எல்லாருமே செய்வோம். இது ஒரு உன்னதமான ஒரு ஒன்றுப்பை ஆண்டவர் முதலாக சொல்லி நாங்கள் இந்த வழிபாட்டில் Dear beloved brethren and children, you have come together in the house of the church, so that in the presence of the church's minister and the community, your intention to enter into marriage may be strengthened by the Lord with a seal. Christ abundantly blesses the love that binds you. Therefore, I invite all witnesses to come. Through a special sacrament, God enriched you and strengthened you, and He has already consecrated you by holy baptism. And now today, brethren, you are
going to participate with her as we have already given the promise to assume all the responsibilities of married life. Therefore, I ask both of you, in the presence of the church, your faith of intention. Kajitan and Bill, have you come here to enter into marriage without coercion? Are you prepared as you follow the path of marriage to love and honor each other? For as long as you both shall live. Are you prepared to accept your children lovingly from God and to bring them up according to the law of Christ and His church? Great. Since it is your intention to enter the covenant of holy matrimony, now I invite you to look at each other and declare your consent before God and His church. I